மிதுனராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் எனும் 2ஆம் இடமான கடக ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் பொருளாதார முன்னேற்றத்தையும் வருமான உயர்வையும் பெறப்போகிறீர்கள். மிதுன ராசிக்கு குரு பலம் எனும் குரு நோக்கம் கிடைக்கிறது. திருமண முயற்சிகளும் சுப காரியங்களும் கைகூடும். பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். வருமானமும் அதிகரிக்கும். உச்சம் பெற்ற பாதகாதிபதியான குரு பகவானுடன் 6ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் இணைந்து சஞ்சரிக்கும் காலகட்டங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். உங்களின் குடும்ப வாழ்வில் பிரிவினையை ஏற்படுத்தும் செயல்பாடுகளில் உங்கள் குடும்பத்தாரே செயல்படுவார்கள். மிதுன ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தை குரு பகவான் தனது 5ஆம் பார்வை மற்றும் 7ஆம் பார்வையால் பார்க்கவிருப்பதால் உங்கள் எதிரியின் பலம் அதிகரிக்கும். எதிரிகள் யார் என்பதை உங்களுக்கு காட்டிவிடும். துரோகிகளை இக்காலகட்டத்தில் இனம் கண்டுகொள்வீர்கள். கணவன் அல்லது மனைவியின் பேச்சை இக்காலகட்டத்தில் நீங்கள் கேட்பதும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நன்மையை ஏற்படுத்தும். இல்லை என்றால் போர்க்களம்தான். உங்கள் துணையை வெற்றி பெறுவார்கள். குரு பகவானின் விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் எனும் 10ஆம் இடத்தில் பதிவதாலும் அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் கர்மகாரகன் சனி பகவான் குருவின் பார்வையை பெறுவதாலும் உங்கள் தொழில் ஸ்தானம் பலம் அடைகிறது. உங்கள் தொழிலிலும் வேலையிலும் முன்னேற்றத்தை காணப்போகிறீர்கள். உங்கள் திறமை வெளிச்சத்திற்கு வரும். உங்கள் செயல்பாடுகளையும் திறமையும் அறிந்த அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். பணியாளர்களுக்கு இதுவரை கிடைக்காத சலுகையில் கிடைக்கும். உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வையும் பெறுவீர்கள். வியாபாரம் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே நடைபெறும். ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகமும் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் ஏதேனும் வழக்குகளில் இருந்தீர்கள் என்றால் தற்பொழுது அவ்வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும் குரு பகவான் நிலையான குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தை இல்லாத மிதுன ராசி நேயர்களுக்கு இக்காலத்தில் குழந்தை பேறு ஏற்படும். வேலையை குறிக்கக்கூடிய 6ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் ஆகிய 2 இடங்களும் குருவின் பார்வையில் அமைவதால் பணியில் இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலமாகும். நீங்கள் எவ்விடத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் அவ்விடத்தில் உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன் சுமையால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு தற்பொழுது கடனை அடைப்பதற்கான புதிய வழிகளை கண்டுபிடிப்பீர்கள். கடனில் பகுதியாவது அடைக்கும் அளவிற்கு உங்களுக்கு வருமானம் ஏற்படும். நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு தற்பொழுது அந்நோயின் வீரியம் குறைந்து பூரண குணம் அடைவீர்கள். மற்ற கிரகங்களின் சஞ்சாரமும் மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமான நிலையிலேயே உள்ளது. புதியதாக தொழிலை ஆரம்பிக்க நினைக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு இது சரியான காலகட்டமாகும். ஏற்கனவே உள்ள தொழிலை விரிவுபடுத்துவது, புதிய கிளைகளை ஆரம்பிப்பது போன்றவை அதிக லாபத்தை கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் திசா புத்திகளும் சாதகமாக அமைய இப்பலன்கள் முழுவதுமாக உங்களுக்கு சாதகமாக நடைபெறும்.